ஒரு சமயம் சேரிங்காபட்டத்தை சேர்ந்த திருமலை ராஜா என்ற மன்னன் தீராத நோயால் பீடிக்கப்பட்டான். இவர் தலக்காடு வைத்தீஸ்வரர் கோவிலுக்கு சேவை செய்வதற்காக வந்தார். அவருக்குப் பிறகு அவரது இரண்டாவது மனைவி அலமேலம்மா ராஜ்யத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். இதற்கிடையில் அவரது கணவர்கள் இறக்கும் நிலையை பற்றி கேள்விப்பட்ட அவர் மைசூர் ராஜா உடையாரிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு வெளியேறினார். ராஜா உடையார் ராணி அலமேலம்மாவின் நகைகளை வைத்திருக்கும் அவநம்பிக்கையில் இருந்தார். நகைகளை கைப்பற்றுவதற்காக தன் வீரர்களை அனுப்பினான். உடையாரின் தீய எண்ணத்தை அறிந்த அல்மேலம்மா காவேரி ஆற்றில் காவிரியை விட நகைகளை எரிந்துவிட்டு 3 சாபங்களைச் சொல்லி தன்னை மூழ்கடித்துக் கொண்டார். தலக்காடு மணலாகட்டும், மாலங்கி சுழலாய் மாறட்டும், மைசூர் ராஜாக்கள் வாரிசுகளைப் பெறத் தவறட்டும். அப்போதிருந்து அந்த 3 சாபங்களும் தலக்காட்டை பாதித்ததாகவும் துடிப்பான நகரத்திலிருந்து வெறிச்சோடிய நகரத்திற்கு மாற்றியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அரச குடும்பம் அங்கு ஆட்சி செய்வது அவர்களின் சரியான வாரிசை பெறுவதில் ஒரு விசித்திரமான பிரச்சனை.